ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். ஈரான் அமெரிக்கா போர்னால பங்குச்சந்தையே கடுமையான சரிவில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு ஸ்டாக் இந்த ஒரு மாதத்தில் 16% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு பங்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் அப்படின்றதும் அதோட சார்ட் டெக்னிக்கல் அனலைசிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சொல்கிறது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, உங்களோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நிஃப்டி 50 இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது, -8.2%. நம்ம சேனலில் கடைசியாக போட்ட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ப்ரீமியர் எனர்ஜி ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருப்போம். அதில் ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இவங்க சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்கன்ட்டு. இந்த ஸ்டாக்கை பற்றி ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டாக்கும் க்ரீன் எனர்ஜி செக்டரில் இருக்காங்க, சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கில். வாரி எனர்ஜிஸ் ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க இந்த சோலார் மாடியூல், சோலார் செல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. வாரி எனர்ஜிஸ் லிமிட்டடோட ப்ரைஸ் சார்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ஒரு ஆல் டைம் ஹையாக 3740 விலையை தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் விலை இறக்கத்தில் இருந்திருக்கு. கடைசியாக ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு 2400. அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்த இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கடந்த ஒரு சில வாரமாகவே இந்த வாரி எனர்ஜி ஸ்டாக்கில் ஒரு விலையேற்றம் நடந்துகிட்ருக்கு. வாரி எனர்ஜிஸ் லிமிட்டடோட ப்ரைஸ் சார்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில்ஸாக இருக்குது. இங்கே வால்யூம்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன், ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போது இங்கே இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது 3228. இந்த ரெசிஸ்டன்ஸை இதோட ப்ரைஸ் உடச்சி மேலே ஏறும்போது இதில் ஒரு புல்லிஷ் ரேலி விலையேற்றம் வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் இப்போ இந்த போர்னால சரிவில் இருக்கனால ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ், உங்களுக்கு எது ஸ்டாப் லாஸாக இருக்கணும் அப்படின்றத உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் அடுத்தது ப்ரைஸ் அதோட ப்ரீவியஸ் ஹையாக இருக்கிற 3600 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாரி எனர்ஜிஸ் லிமிட்டடோட ப்ரைஸ் சார்ட்டை டெக்னிக்கல் டீட்டெயில்ஸோட பார்த்தோம். இவங்க லாபம் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியான்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் டேட்டா இங்கே இருக்குது. அவங்களுடைய ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது 3வது லைனில் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். கடைசியாக டிசம்பர் குவார்ட்டருக்கு 1681 கோடி அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1000 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய 3 வருஷம் டேட்டாவை பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாரி எனர்ஜிஸ் லிமிடெட் ஒரு லாபம் பண்ணிகிட்ருக்க கம்பெனின்றது இந்த டேட்டா நமக்கு தெரிவிக்குது. இப்போது ரெண்டாவதாக ஒரு ஸ்டாக்கை பார்த்தோம்ல, இந்த ஒரு வாரத்தில் 6%க்கு மேலே விலை ஏற்றம் கொடுத்த ஸ்டாக், அது எந்த ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி. ஒரு பக்கம் இந்த ஈரான் போருனால க்ரூட் ஆயிலோட விலை ஏறுறதுனால ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ்லாம் விலை இறக்கத்தில் இருக்குது. ஆனால் அதே போர்னால ஓஎன்ஜிசியோட பங்கோட விலை ஏற்றத்தில் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரிஃபைனரி செக்ஷனில் இருக்காங்க. க்ரூட் ஆயிலை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி விற்கணும். அப்போ க்ரூட் ஆயில் விலை ஏறும்போது அவங்களோட ப்ராஃபிட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஓஎன்ஜிசி அப்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. அதாவது ஆயிலையும் கேஸையும் இவங்களே ட்ரில்லிங் பண்ணி எடுக்கிற தொழிலில் இருக்காங்க. அதனால் இந்த எண்ணெயில் விலையேற்றம் வந்ததுன்னா இவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதனால் இந்த அப்ஸ்ட்ரீமில் இருக்கிற கம்பெனியாக இருக்கிற ஓஎன்ஜிசிக்கு இந்த க்ரூட் ஆயிலில் வர விலையேற்றம் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஓஎன்ஜிசியோட ப்ரைஸ் சார்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். கடைசியாக வெள்ளிக்கிழமை 281.95 இதோட ப்ரைஸ் க்ளோசிங் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை நிஃப்டியே கிராஷ்ன்ற அளவுக்கு மார்க்கெட்டில் ஹை செல்லிங் ப்ரெஷர் இருந்த அந்த மார்க்கெட்டில் ஓஎன்ஜிசி 4%க்கு மேலே விலை ஏற்றம் கொடுத்துருக்கு.
ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் வெள்ளிக்கிழமை போட்டிருக்கு. அதே போல் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே கன்சாலிடேஷனில் இருந்த ஓஎன்ஜிசி பிரேக் அவுட் கொடுக்கும்போதும் ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. அப்போயும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓஎன்ஜிசியோட வீக்லி சார்ட். ஓஎன்ஜிசியும் அதிகபட்ச விலையாக 333 ரூபா போயிட்டு ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. விலை இறங்கி ஒரு சைட்வேஸில் போயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற 256 ரூபாயை ஒரு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையாக இருக்கிற 333 ரூபாயை நோக்கி தான் போகும். அதனால் நம்ம டார்கெட் விலையாக 320 இல்லை 325 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலை சரியில்லாதனால ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு ரிவார்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஸ்க் நம்ம எடுத்தால் தான் அந்த ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிஸ்க்கு தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த சார்ட்டை பார்க்கும்போது 320 ரூபா 25 ரூபான்றது டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஒரு 270 ரூபான்றது ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த சார்ட் பேட்டர்ன் தெரியுது. நீங்கள் உங்கள் அனலைசிஸை இதில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓஎன்ஜிசியை பற்றி சொல்லும்போது கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த பங்கு நல்ல டிவிடெண்ட் தர பங்கு. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு 4.8% வரைக்கும் இருக்குது. இது மாதிரி வேறு நல்ல ஸ்டாக்ஸை பற்றியோ இல்லை அந்த ஸ்டாக்ஸில் வர நியூஸை பற்றியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் தர லைக்ஸ் தான் இந்த வீடியோக்கு ஸ்ட்ரென்த்தாக அமையும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.